ஹலோ சோல்ஜர்ஸ், வாங்க இந்த வீடியோவில் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பற்றி கற்றுப்போம். ஹைசன்பர்க் என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் ஒரு பார்ட்டிக்கிளோட எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் எக்ஸாக்ட் மூமெண்டம் அட்டன் டைமில் கண்டுபிடிக்க முடியாது சொல்கிறாரு. என்னன்ட்டு தெளிவாக விளக்குறேன். ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க பார்ட்டிகளை நம்ம பார்க்கணும். அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபோட்டான்ஸ் தேவைப்படும். அப்போ தான் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அந்த பார்ட்டிகளை நம்மளால் பார்க்க முடியும். சரி, ஓகே, ஹை எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ் எடுத்துப்போம். அதில் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறோம். அடித்து அது பெனிட்ரேட் ஆகி போய் அந்த பார்ட்டிக்கிளை படுது. ஆனால் அவங்களால அந்த பார்ட்டிக்கிளை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பார்ட்டிக்கல் அந்த ஃபோட்டான்ஸோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட மொமெண்டம் அதிகமாயிரும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஏரியாவில் அந்த பார்ட்டிக்கல் இருக்காது, வேறு எங்கேயாச்சும் போயிடும். என்னடா இப்படி ப்ராப்ளம் வருதுன்னு நினச்சிட்டு சரி ஃபோட்டான்ஸோட எனர்ஜி குறைப்பீங்க. குறைச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஏரியா பிளர் ஆயிரும். அந்த பார்ட்டிக்கலை உங்களால் எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. மேபி இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம், கீழே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிரு சோல்ஜர்ஸ். அதனால தான் ஹைசன்பர்க் சொல்கிறாரு, உங்களால் எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் எக்ஸாக்ட் மொமெண்டம் அட் த சேம் டைமில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்து அண்ட் பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.